सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. हरि ओम्. இப்ப ஜனமேஜயர் என்ன பண்றார்? வைசம்பாயனர்கிட்ட என்னுடைய பந்துக்களான யயாதி ராஜா வந்து எப்படி தவம் பண்ணி எவ்வளவு காலம் தவம் பண்ணிட்டு சொர்க்கலோகத்துக்கு போய் சேர்ந்தார், அங்க அவருக்கு என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தையும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்ன உடனே இந்த யயாதி ராஜா என்ன பண்றான், தன்னுடைய பையனான பூருக்கு ராஜாபிஷேகம் பண்ணிட்டு அவனுடைய மற்ற பிள்ளைகளை எல்லாம் பூர்வஸ் வந்து நீ இவாளெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட தன்னுடைய மனைவிமார்கள் மற்றும் ரிஷிகளோட என்ன பண்றான், வனத்துக்கு வந்துடுறான். வனத்துல வந்து கொஞ்ச நாளைக்கு காய்கிழங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மனசு ரொம்ப பரிசுத்தமா கோபத்தை எல்லாம் அடக்கிட்டு தன்னுடைய பித்திருக்கள் தேவர்கள் எல்லாரையும் திருப்தி பண்ணிட்டு வானப்பிரஸ்தம் பண்றவ எந்த மாதிரியான ஆச்சாரியத்தை அனுசரித்து அதுபடி நடக்கணுமோ டெய்லி அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு ரொம்ப சித்தமா அந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த காலத்துல அந்த யயாதி என்ன பண்றான்னா, எந்த இடத்துல தானியங்கள்லாம் தானே சிதறி கிடக்கோ நொய் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதுதான் தனக்கு சாப்பாடுன்னு கொண்டாந்துட்டு அதையும் சமைச்சுட்டு முதல்ல அதிதிகளுக்கு அதை அன்னமா பரிமாறிட்டு அவ திருப்தி ஆன அப்புறம் பாக்கி சேஷமா இருக்கிற சாப்பாட்டை தான் சாப்பிட்டு காலம் தள்ளி கொண்டிருந்தான். அது மாதிரி அந்த ராஜா என்ன பண்றான், 1000 வருஷ காலம் இப்படி ஆகாரத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தவம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷ காலத்துக்கு வெறும் ஜலத்தை மாத்திரம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்புறம் வாக்கு மனசு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 1 வருஷ காலத்துக்கு வெறும் காற்று அதை மாத்திரம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கு பின்னாடி என்ன பண்றாரு அந்த ராஜா, 5 அக்னிகளுக்கோட மத்தியில, அதாவது 4 அக்னியை தன்னை சுத்தி உருவாக்கிட்டு மேல இருக்கிற சூரியன் வந்து மற்றும் ஒரு அக்னி, அதுக்கு நடுப்புற ஒத்த கால்ல 1 வருஷத்துக்கு அவர் தவம் பண்றார். திருப்பி 6 மாச காலத்துக்கு காற்றையே சாப்பாடா சாப்பிட்டு இந்த மாதிரி பரிசுத்தமான தவத்தை பண்ணி இந்த ஆகாசம் பூமி எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு அந்த ராஜா என்ன பண்றாரு, யயாதி தன்னுடைய மனைவிமார்களோட சொர்க்கலோகத்துக்கு போய் சேர்றாரு. அந்த சொர்க்கலோகம் போன யயாதியை வந்து எல்லா தேவர்களும் ரொம்ப சந்தோஷத்தோட வரவேற்கிறார். அவரை வந்து திருப்தியா நல்ல ஒரு இடத்துல அவர் இருக்க சொல்லிட்டு அவருக்கு வேண்டிய எல்லா விதமான போகங்களையும் அவர் அங்க அனுபவிச்சுட்டு இருக்கார். அந்த சமயத்துல ஒரு நாள் என்ன பண்றாரு, இவரு இந்திரலோகத்துல போகும்போது அங்க இந்திரனை பாக்குறார். பார்த்துட்டு அவளுக்குள்ள சம்பாஷணை நடந்துட்டு இருக்கும் போது இந்திரன் வந்து இவரை கேட்கிறான், யயாதி ராஜாவே, நீ வந்து உன்னுடைய கடைசி பையனான பூரு கிட்ட இருந்து வயோதிகத்தை வாங்கிட்டு திரும்பி அவனுக்கு ராஜா பட்டாபிஷேகம் பண்ணும்போது நீ அவனுக்கு என்னெல்லாம் சொல்லிட்டு வந்த, என்ன அட்வைஸ் கொடுத்த அப்படின்னு உடனே இந்த ராஜா சொல்றார், என்னுடைய பையனான பூருக்கு வந்து கங்கைக்கும் யமுனைக்கும் உள்ள மிகப்பெரிய தேசம் எல்லாம் அவனுக்கு தான். அதுக்கு வந்து நீ அவன் தான் ராஜா. இந்த நாட்டினுடைய கோடிகளுக்கு எல்லாருக்கும் உன்னுடைய சகோதரர்களை வந்து நீ காப்பாளனாக நியமிச்சுக்கோ. அவெல்லாம் பாவம், நான் தந்தையோட மனசுல என்ன இருக்கோ அதை நிறைவேற்ற தவறியவர்கள். இருந்தாலும் அவகிட்ட நீ கோபிச்சுக்காத, அவளுக்கு வேண்டியதெல்லாம் நீ பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை வந்து தர்ம சிந்தனையோடு பரிபாலனம் பண்ணு. உன்னுடைய நாட்டுல யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. ரிஷிகள் முனிவர்கள் இவாளெல்லாம் வந்து நல்லபடியா போஷித்து பார்த்துன்னு பிராமணர்கள் எல்லாம் எப்பவுமே பக்கத்துல வச்சுட்டு அவளுடைய அட்வைஸ் எல்லாம் நீ கேட்டுக்கோ. இது மாதிரி நீ நீண்ட காலத்துக்கு சந்தோஷத்தோட என்னுடைய வம்சத்தை விருத்தி பண்ணி நீ ராஜ்யத்தை ஆண்டுன்று அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்ன உடனே இந்திரன் என்ன பண்றான், திருப்பி இந்த யயாதி ராஜா கிட்ட இந்த தர்ம ஞானம் உலகத்துல வந்து எது ரொம்ப மேன்மையானது, ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது யயாதி ராஜா அதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா இந்திரன் கிட்ட சொல்றாரு. இப்ப கடைசியா இந்திரன் என்ன பண்றான், யயாதியோ ஒரு கேள்வி கேட்கிறான். இப்ப நீ வந்து இவ்வளவு பெரிய தவங்கள் யாகங்கள் எல்லாம் பண்ணி தர்மத்திலேயே வந்து நீ வந்து பெரிய ஒரு இந்திரனுக்கு ஒப்பானவனா இருக்க, உன்ன மாதிரி இந்த லோகத்துல வந்து வேற யாராவது வந்து ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? அப்படி உனக்கு யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே இந்த யயாதி என்ன பண்றார்,
எப்படி வந்து தர்ம ஞானம்லாம் தெரிஞ்சு, வேதங்களை எல்லாம் படிச்சு ஞானியா இருக்காரோ, அவரு என்ன பண்றார், ஒரு சமயத்துல இந்த லோகத்திலேயே வந்து எனக்கு ஈக்குவலாகவோ, இல்ல என்ன விட மேலாகவோ, என்ன விட கீழாகவோ நான் யாரையுமே பார்த்ததில்ல, அப்படின்ற வார்த்தைய சொல்றார். இத கேட்ட உடனே இந்திரன் என்ன பண்றான், நீ வந்து உனக்கு சமமானவர்களையும், உனக்கு மேல இருக்கிறவாளையும், உனக்கு கீழ இருக்கிறவாளையும் அவளுடைய மகிமை தெரியாமயே நீ அவமானம் பண்ணிட்டதுனால, இந்த லோகத்துல உன்னுடைய வ வாழ்க்கை வந்து முடியறது. உன்னுடைய புண்ணியங்கள் எல்லாம் அழிந்து போயி, நீ வந்து கீழ போய் நீ உழப்போற அப்படின்னு அந்த இந்திரன் சொல்றான். சொன்ன உடனே யயாதி என்ன பண்றார், நான் வந்து தேவர்கள், ரிஷிகள் எல்லாரையும் அவமதித்ததுனால என்னுடைய லோகங்கள்லாம் நான் சம்பாதிச்ச எல்லா லோகங்களும் அழிஞ்சு போயிடுத்து. என்னுடைய புண்ணியமும் வந்து கம்ப்ளீட்டா இதுவானதுனால நான் இப்ப கீழ போய் விழப்போறேன். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நான் வந்து விழும்போது இந்த சாதுக்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல பார்த்து அவாளுக்கு பக்கத்துல நான் விழற மாரி பண்ணீங்கன்னா எனக்கு நல்ல கதி கிடைக்கும். அப்படின்ன உடனே இந்திரன் என்ன பண்றான், நீ வந்து அப்படியே சாதுக்கள் மத்தியில தான் போய் விழுவ. அவாளுடைய சமீபத்துல இருக்கிறதுனால நீ மறுபடியும் உன்னுடைய தர்ம சிந்தனைக்கும், உன்னுடைய புண்ணியங்களுக்கும் நீ திரும்ப சம்பாதிச்சு இந்த லேவலோகத்தை நீ அடைவ. ஆனா எக்காரணத்தை கொண்டு இனிமேட்டு வந்து நீ மற்றவர்களை வந்து அவமதிச்சு பேசாத அப்படின்னு இந்திரன் சொல்லுறான். இப்படி இந்திரனால சாபம் கொடுக்கப்பட்ட யயாதி அந்த க்ஷணமே அவனுடைய புண்ணியங்கள்லாம் வந்து மறைஞ்சு போய் மேலேந்து அவன் கீழே வரான். அதாவது பூமிக்கு வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த பூமியில வந்து அஷ்டகன் அப்படின்றவர் என்ன பண்றாரு, அவரு தான் வந்து அங்க இருக்கிற சாதுக்களுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு தலைவர் மாதிரி. அவ பண்ணக்கூடிய தர்ம காரியங்கள், தர்ம அனுஷ்டானங்கள் அதெல்லாம் வந்து காத்து கரெக்டா நடத்தின்னு போறார். அவரு வந்து இந்த யயாதிய பார்த்த உடனே இவனை பார்த்தா இந்திரனுக்கு ஒப்பா பிரகாசமா இருக்காரு. ரொம்ப ஒளி பொருந்திய மகிமையா இருக்காரு. இவர் எப்படி சூரியன் வந்து மேகத்தை கிழிச்சுண்டு நமக்கு தெரியற மாதிரி தேவலோகத்துல இருந்து இப்படி வராருன்னு சொல்லிட்டு யயாதி ராஜாவை பார்த்து, நீ யார், அங்கேயே கொஞ்ச நேரம் நில்லு அப்படின்ன உடனே யயாதி என்ன பண்றார், தேவலோகத்துல இருந்து பூமியில விழாம அங்கேயே இருக்கார். இப்ப இந்த அஷ்டகன் வந்து அவர் கேள்வி கேட்கிறான், நீ யாரு, எங்கேருந்து வர அப்படின்னு சொன்ன உடனே யயாதி சொல்றார், இது மாதிரி நான் வந்து ஒரு பெரிய ராஜாவா இருந்தேன். நிறைய யாகங்கள், அஸ்வமேத யாகம்லாம் நான் பண்ணி, நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்ணி, பெரிய ராஜ்யத்தை வந்து நிர்வாகம் பண்ணி, அதுக்கப்புறம் என்னுடைய குழந்தைகளுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டு நான் சொர்க்கத்துக்கு போனேன். அங்க எல்லா லோகங்களையும் என்னுடைய புண்ணியத்தினால எனக்கு கிடைச்ச லோகங்களை எல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது, நான் வந்து எனக்கு சமமானவர்களையும், எனக்கு கீழே இருப்பவர்களையும், எனக்கு மேலாக இருப்பவர்களையும் அவமானம் பண்ணதுனால, இந்திரனால நான் வந்து சாபம் கொடுக்கப்பட்டு, என்னுடைய புண்ணியங்கள் எல்லாம் கரைஞ்சு போய், உடனடியா இந்த தேவலோகத்துல இருந்து நான் கீழ தள்ளப்பட்டேன். அப்படின்ன உடனே அந்த ந அஷ்டகன் என்ன பண்றான், இந்த யயாதி கிட்ட நெறைய கேள்விகள் கேட்கிறார். அதாவது அந்த ராஜா கிட்ட தர்மம்னா எது? ஆசிரமங்கள்லாம் எப்படி நம்ம பண்ணணும்? அதுக்கப்புறம் வந்து இந்த உலகத்துல வந்து சிருஷ்டி எப்படி உருவாகுறது? அப்புறம் ஒரு மனிதன் வந்து எப்படி உருவாறான்? இறந்த பிறகு அந்த மனிதன் எங்க போறான்? அப்படின்ற நெறைய அ ஞானங்களை எல்லாம் அவர்கிட்ட கேட்கும்போது, யயாதி ஒவ்வொன்னுத்துக்கும் வந்து கரெக்ட்டான பதில வந்து அந்த அஷ்டகனுக்கு சொல்லிண்டே வரார். ஆனா, அந்த அஷ்டகனுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாது. அதாவது இந்த யயாதினா நம்மளுடைய தாத்தா அப்படின்றது அஷ்டகனுக்கு தெரியாது. அதனால அஷ்டகன் சொல்றான், உங்கள பார்த்தா எனக்கு வந்து வந்தனம் செய்யணும் போல தோணலையே. நீங்க யாரு? நீங்க ஏன் எங்களுக்கு வந்தனம் செய்யல? ஏன்னா நாங்கலாம் சாதுக்கள் இல்லையா? அப்படின்ன உடனே இந்த யயாதி சொல்றார், நான் வந்து உங்கள விட வயசுல பெரியவனா இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு வணக்கம் சொல்லல. அப்படின்ன உடனே அஷ்டகன் என்ன சொல்றான், நீங்க இந்த மாரி கீழ விழறதுக்கு காரணம், நீங்க வந்து மற்றவர்களை அவமானப்படுத்தி கர்வத்தோட பேசினது அப்படின்னு நீங்க சொல்றேன். பட் உங்ககிட்ட நான் பேசிந்த வரைக்கும் உங்களுடைய ஞானமும், உங்களுடைய தர்ம சிந்தனையும், இந்த ஒழுக்கமும் எல்லாமே மிக உயர்வா இருக்கு. அப்படிப்பட்ட உயர்வான குணங்களை உள்ள நீங்க வந்து, இப்படி பூமியில தேவலோகத்திலேருந்து உங்களுடைய லோகங்கள் எல்லாம் விடப்பட்டு, நீங்க இப்படி கீழ வந்து விழறது, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், என்னுடைய நான் பண்ணின புண்ணியங்களுக்கெல்லாம் எனக்கு எந்தெந்த லோகங்கள் இருக்கு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா இவரு ஆல்ரெடி மேலோகத்துல போயி அவரு புண்ணியத்தினால ஜெயித்த எல்லா லோகங்களையும் பார்த்துட்டு வந்திருக்காரு இல்லையா? கேட்ட உடனே அந்த அஷ்டகன் என்ன சொல்றான்? உன்னுடைய யாகங்களுடைய தன்மைக்கும், நீ பண்ண கர்மங்களுக்குமாக
உனக்கு வந்து ஏகப்பட்ட மிக மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய லோகங்கள்லாம் உனக்கோசரம் காத்துன்னு இருக்கு. அதனால நீ கவலைப்பட வேணாம். நீ இங்கேருந்து அங்க தான் போகப் போற அப்படின்னு சொன்ன உடனே அந்த அஷ்டகன் என்ன பண்றான்? அப்படின்னா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நான் பண்ணின எல்லா புண்ணியங்களையும் நான் வந்து உங்களுக்கு குடுக்குறேன். அத வாங்கிட்டு நீங்க பூமிக்கு வர வேண்டாம். நீங்க திருப்பி உங்க மேல் லோகத்துக்கே போங்கோ அப்படின்ன உடனே இந்த யயாதி சொல்றான். என்னுடைய முந்தின கர்மால நான் இந்த மாரி யார்கிட்டயும் நான் வாங்கிட்டதில்ல. ஏன்னா நான் ஒரு சத்திரியன். நான் வந்து மத்தவாளுக்கு குடுக்கணுமே ஒழிய அவகிட்டேருந்து வாங்கக்கூடாது. அதனால முன் பிறவில நான் செய்யாத எதையும் இந்த பிறவில செய்ய மாட்டேன்னுன்றான். அப்ப அந்த அஷ்டகனுக்கு பக்கத்துல இன்னொரு பிரதர்த்தன்னு ஒரு ச ராஜ ரிஷி இருக்கார். அவரு என்ன சொல்றாரு, இவர கேட்கிறார். இப்போ என்னுடைய தர்மத்துக்கும், நான் பண்ண புண்ணியங்களுக்கும் என்ன எந்தெந்த லோகங்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னா, யயாதி அவருக்கும் சொல்றாரு. உங்களுக்கும் இந்த வேறுபட்ட லோகங்கள்ல காத்துன்னு இருக்கன்னோனே, அவரும் அத தானமா குடுக்கறதுக்கு ஆஃபர் பண்றார். யயாதி நான் வாங்க மாட்டேன். ஏன்னா, இன்னொருத்தனுடைய புண்ணியத்த வந்து நான் வாங்கிட்டு வேற லோகங்களுக்கு போறதுக்கு விருப்பப்படல அப்படின்னு சொல்லிர்றான். அப்ப வசுமான் அப்படின்னு ஒரு ராஜ ரிஷி இருக்கார். அவர் என்ன பண்றார், அவனுடைய அப்பா பேரு வந்து உஷதஸ்வன் அப்படின்னு பேரு. அவன் என்ன சொல்றான், சரி நான் என்னுடைய தர்மத்தினால நான் ஜெயித்த லோகங்களை எல்லாம் உங்களுக்கு நான் குடுக்குறேன். நீங்க தானமா வாங்கிக்க வேண்டாம். அதுக்கோசரம் ஏதாவது ஒரு துரும்ப எடுத்து எனக்கு பிரதிபலனா குடுத்துட்டு வாங்கிக்கோளேன் அப்படின்னவுடனே இந்த ராஜா என்ன சொல்றான், பொய்யாக எந்த தானத்தையும் நான் பெற விருப்பம் இல்ல. ஏன்னா நான் வந்து சிரேஷ்டமான ஒரு ராஜா. அதுவும் எனக்கு வேண்டாம். அப்படின்ன உடனே அப்ப சிபின்னு ஒரு ராஜ ரிஷி இருக்கார். அவருடைய அப்பா பேரு வந்து உச்சினரன் அப்படின்னு பேரு. அவன் என்ன சொல்றான், "நீ வந்து தானமாவும் எடுத்துக்க வேண்டாம். கிரயம் பண்ணியும் எடுத்துக்க வேண்டாம். நான் வந்து நாங்க எல்லாருமா சேர்ந்து எங்களுடைய புண்ணியத்தினால ஜெயித்த எல்லா லோகங்களையும் நான் உங்களுக்கு குடுக்குறோம். இத நீ வாங்கிக்கல அப்படின்னா, எனக்கு எங்க எல்லாருக்குமே வந்து தத்தாபகார தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் வந்து சேர்ந்துருமே. அதுலேருந்து நீ எங்கள காப்பாத்தணும்." அப்படின்ன உடனே யயாதி என்ன சொல்றான், "நான் வந்து என்னுடைய முன் ஜென்மத்துல என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் கேட்பவர்களுக்கு கொடுத்து தான் பழக்கமே ஒழிய, நான் யார்கிட்டயும் யாசகம் பண்ணி வாங்கினதே கிடையாது. இப்பவும் நான் அத செய்ய மாட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த அஷ்டகன் என்ன பண்றான், அவனுடைய கண் பார்வையில ஒரு 5 பொன்மயமான ரதங்கள் வந்து வானத்திலேருந்து வருது. உடனே இந்த யயாதி பார்த்து கேட்கிறான், "இந்த ரதங்கள்லாம் யாருக்கோசரம் வந்துட்டுருக்கு?" அப்படின்ன உடனே அந்த யயாதி சொல்றான், "இந்த 5 பொன்மயமான ரதங்களும் உங்க எல்லாரையும் கூப்பிட்டுண்டு உங்களுடைய லோகங்களுக்கு உங்கள கொண்டு விடுறதுக்கு தான் வருது. நீங்க எல்லாரும் சீக்கிரமா உங்க யாகத்த சமாப்தி பண்ணிட்டு கிளம்புங்கோ." அப்படின்னும்போது, அப்ப இந்த அஷ்டகன் மற்றும் இந்த ப பிரதர்த்தன், வசுமான் இவெல்லாம் இருக்கா இல்லையா? இவ எல்லாரும் சேர்ந்து முன்னாடி சொல்லப்பட்ட அஸ்வமேத யாகம் அப்படின்ற ஒரு யாகத்த வந்து பண்ணிட்டு இருக்கா. அந்த யாகம் பண்றது போது அந்த ஹோமத்தினால வரும் புகை இருக்கு இல்லையா? அந்த புகைய வந்து யாராவது முகர்ந்து பார்த்தாலே அவ செஞ்சிருந்த அத்தன பாவங்களும் விலகி அவ புண்ணியாத்மா ஆயிடுவாளாம். அப்ப அந்த சமயத்துல வந்து மான் தோல போத்திண்டு, அதே மாரி மான் தோல உடுத்திண்டு, அந்த மிருகங்கள்லாம் சாப்பிடுற ஆகாரத்தையே சாப்பிட்டுண்டு, மிருகங்களோடையே சஞ்சரிப்பவளாகிய மாதவி அப்படின்ற ஒரு தபசியே வாழ்க்கையா வச்சுருக்கிற பெண் என்ன பண்றா, அந்த யாகசாலைக்குள்ள வரா. அவளும் அந்த வாசனைய முகர்ந்துட்டு தோல்வியே அடையாத தன்னுடைய புத்திரர்கள் வந்து, இவ்வளவு சிறப்பா இந்த அஸ்வமேத யாகத்த பண்ணியிருக்காளேன்னு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது, அவளுடைய பார்வையில தேவலோகத்திலேருந்து கீழ விழுந்து பூமிய தொடாமல் நிக்கிற யயாதிய பார்க்கிறா. பார்த்த உடனே அவளுக்கு வந்து தன்னுடைய அப்பா தான் இந்த யயாதின்னு தெரிஞ்சுட்டு அவருக்கு வணக்கம் சொல்றா. அப்ப இந்த வசுமான் அவன் தான் வந்து மாதவியோட பையன். அவன் என்ன பண்ணான், "அம்மா நீ யார பார்த்து வணங்குற? இந்த இவ்வளோ ஒளி பொருந்திய இந்த தேவராஜனை பார்த்து நீங்க வணங்குவதற்கு காரணம் என்ன? இவர் யார்?" அப்படின்ன உடனே மாதவி சொல்றா, "இவர் தான் உங்களுடைய தாத்தா, என்னுடைய தகப்பனார்." அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஷ்டகன், பிரதர்த்தன், வசுமான் எல்லாரையும் கூப்பிடுறா. சிபி முதலானவர்கள கூப்பிட்டு, இவ எல்லாருக்கும் இவர் தான் உங்களுடைய தாத்தா. நீங்கள்லாம் இவருடைய தௌகித்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவ என்ன பண்றா, இவர் எதுக்கோசரம் பூமியில விழாம தேவலோகத்திலேருந்து கீழ வந்தாருன்ன உடனே, அப்ப அஷ்டகன் சொல்றான், இவர் வந்து மற்றவர்களை அவமதித்த காரணத்தினால, தன்னுடைய புண்ணியம் எல்லாம் க்ஷீணமாயி பூமிக்கு வந்திருந்தார். அப்ப நான் தான் வந்து அங்கேயே நில்லுங்கன்னு சொல்லி இவர்கிட்ட நிறைய தர்ம நியாயங்களை பத்தி எல்லாம் விசாரித்து தெரிஞ்சுட்டேன். அப்படின்ன உடனே இந்த மாதவி என்ன சொல்றா, அவ அப்பா கிட்ட போயி, எப்படி தந்தையோட தனம் எல்லாம் தன்னுடைய
சந்ததிக்கு போகுமோ, அதே மாரி அந்த சந்ததியோட சந்ததி பெற்ற தனமெல்லாம் தாத்தாக்கு போய் சேரும். அப்படின்னு தர்ம நியாயம் சொல்றது. அதனால நானும், என்னுடைய மகன் எல்லாரும் சேர்ந்து சம்பாதிச்ச புண்ணியத்த நான் உங்களுக்கு தரோம். நீங்க இப்பவே மேலே ஏறி பழையபடி உங்களுக்கு கிடைத்த எல்லா லோகத்தையும் நீங்க அனுபவிக்கலான்ன உடனே, யயாதி என்ன பண்றா, "நீ சொல்றது சரிதான். என்னுடைய சம்பந்தமான மகள், மகளுடைய மற்றும் குழந்தைகள், தௌஹித்திரர்கள், அதாவது மகன் வயித்து பேரன். அவன் மூலியமா கிடைக்கிற தனத்தோட நான் மேல போறேன்னு சந்தோஷமா சொல்லிட்டு, இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலையும் சொல்றார். அதாவது யயாதி அன்னிலேருந்து என்ன சொல்றார் அப்படின்னா, பித்ருக்கள் காரியம். அதாவது நம்மளுடைய மூதாதையர்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய சிராத்தம் என்ற காரியங்கள்ல வந்து மகள், அவளுடைய சந்ததி பண்ணக்கூடிய காரியங்கள் வந்து ரொம்ப புண்ணிய பலத்தை தரக்கூடியது. அதுவும் முக்கியமா அந்த சிராத்தத்துல வந்து தௌஹித்திரர்களும், தன்னுடைய பெண்களும் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப உசிதம் அப்படின்னு சொல்லி யயாதி அப்ப சொல்லிட்டு, எல்லாரையும் கடகடன்னு என்ன பண்றாரு, அந்த சமயத்துல இந்த யாகம் முடிஞ்சது உடனே ஒரு ஸ்நானம் ஒண்ணு பண்ருவார். அவ அவமிருத ஸ்நானம் அப்படின்னு பேரு. அந்த அவமிருத ஸ்நானத்த எல்லாரும் பண்ணிட்டு, எல்லாரும் அந்த விமானத்துல ஏறிண்டு தேவலோகத்துக்கு கிளம்புறா. அந்த சமயத்துல சிபி ஏறின்ற விமானம் மாத்திரம் ரொம்ப வேகமா போயிடுது. அப்ப அஷ்டகன் யயாதி கேட்கிறான். நான் தான் இந்த இருக்கிறவாள்லயே ரொம்ப சிறந்தவன், புண்ணியம் ஜாஸ்தி பண்ணவன். ஏன்னா இந்திரன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு நினைச்சிருந்தேன். இந்த சிபி எப்படி என்னை விட வேகமா போறான்னோனே, இப்ப யயாதி சொல்றார், இந்த சிபி ராஜா வந்து தான் சம்பாதிச்ச எல்லா தனத்தையும் யாசகம் கேட்பவர்களுக்கு கொடுத்துட்டார். அத கொடுக்கும்போது அவர் மனசுல எந்த விதமான ஒரு கவலையோ, இல்ல வருத்தமோ எதுவுமே இல்லாம அவர் பண்ணினதுனால, அப்படிப்பட்ட ஸ்லாக்கியமான தர்மத்தை பண்ணின சிபி ராஜா, நம்ம எல்லாரையும் விட மின்னல் வேகத்துல அவருடைய லோகங்களுக்கு போறாருன்னு அவரு சொல்றார். இப்படி எல்லாருமா யயாதி மற்றும் அவனுடைய தௌஹித்திரர்கள், அவனுடைய பெண்ணு எல்லாருமா சேர்ந்து அந்தந்த விமானங்கள் ஏறி மறுபடியும் அவாளுக்கு கிடைத்த லோகத்துல போய் சந்தோஷமா இருந்தார் அப்படின்னு வைசம்பாயனர் சொல்லி முடிக்கிறார். இப்ப யயாதி இன்னொரு கேள்வி வைசம்பாயனர் கேட்கிறார். அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஹரி ஓம்.